உங்களுக்கே தெரியும் சவுதியில எந்த பிரச்சனை நடந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, அது நான் சவுதி வாசி சேனல்ல போடுறேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து அவங்க பிரச்சனை சொன்னாங்க. ஆனா ரீசென்ட்லி ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னாரு. என்ன பிரச்சனை ப்ரோ சொல்லுங்கன்னு கேட்கும் போது, இந்த யூடியூபர்ஸ்லாம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, யாரும் வெளிப்படையாவே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, நீங்களாச்சும் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி, ஃபாலோவர்ஸ்க்காக சொல்லிடலாம், ஏன்னா உங்க மூலியமா தான் நான் சம்பாதிக்கிறேன், அது சொல்லாம இருந்தா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ நான் என்னென்ன சம்பாதிக்கிறேன், எப்படி சம்பாதிக்கிறேன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் யூடியூப்ல இருந்து எனக்கு ₹1 கூட வரதில்லை. ஏன்னா யூடியூப்ல வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் முடிச்சாதான் என்னால் பணமே பார்க்க முடியும். இது வாட்ச் ஹவர்ஸ் ஒன்றும் முடியல, ஏன்னா நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸ் போடுறதால 10 மில்லியன் வியூஸ் பண்ணாதான் கொடுப்பேன்ட்டாங்க. ஸோ யூடியூப்பை விட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு. இதில் பார்த்தோன்னா எனக்கு மானிட்டைஸ் ஆகலை. நீங்கள் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நீங்கள் மாதம் நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா அதில் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுப்பான். ஸோ அப்படியே நம்ம பண்ண முடியாது, நம்ம கண்டென்ட்டை வந்து மானிட்டைஸ் பண்ண முடியாது. ஸோ எனக்கு இன்ஸ்டாலேருந்து ஃபேஸ்புக்லேருந்து எதுலேயும் எனக்கு ₹1 கூட வரதில்லை. அப்போ எப்படி ப்ரோ நீங்கள் சமாளிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எப்படி சம்பாதிச்சேன்னா, அது ஸ்பான்சர்ஷிப் இருக்கு இல்லையா? எப்படின்னா இப்போது நடுவில் நான் லூலு, நெஸ்டோ, எஸ்டே கார்கோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் இருக்கும்போது வந்து அந்த பிராண்டே வந்து நம்மளை வந்து டைரெக்டாக ரீச் பண்ணுவாங்க. லூலு, நெஸ்டோனா டைரெக்டாக ரீச் பண்ண மாட்டாங்க, ஒரு மார்க்கெட்டிங் டீம் மூலியமாக தான் ரீச் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 50,000 ஃபாலோவர்ஸ் கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோவுக்கு ₹350 ₹500 வரைக்கும் நெஸ்டோ, லூலுனா கொடுப்பாங்க. நீங்கள் டைரெக்டாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹600 வரைக்கும், ₹600 700 வரைக்கும் கொடுப்பாங்க. இதை நீங்கள் லைசன்ஸ்டு வ்ளாகராக இருந்தீங்கன்னா நீங்கள் ₹1000 ₹1500 கூட வாங்கலாம். இது டிபெண்ட்ஸ், உங்களோட ஃபாலோவர்ஸு, உங்களோட வீடியோ என்கேஜ்மெண்ட் இதை வச்சு நீங்கள் வாங்கலாம். ஸோ நான் வந்து லூலு, நெஸ்டோலனா சம்பாதிச்சிருக்கேன். அடுத்தபடி ரெஸ்டாரண்ட்ஸ்னா பார்ப்போம். ஃபுட்டு ரிவ்யூனா பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் எங்கிறது எல்லாமே நாங்கள் கை காசு கொடுத்து சாப்பிட்டு போட்ட வீடியோஸ் தான். நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வீடியோஸை எடுத்து கை காசு போட்டு சாப்பிட்டு அதில் ரிவ்யூ கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு ஒரு 10-20 வீடியோ அந்த மாதிரி நம்ம செய்யும் போது சில ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் வந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் தரோம் அப்படின்வாங்க. டிஸ்கவுண்ட்னா நம்ம ஒரு டோட்டல் பில்லில் 10% 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மற்றபடி வந்து சில பேர் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னா வீடியோவில் சொல்லுங்கள், நீங்கள் சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்க வேண்டாம், அது ஒரு பெனிஃபிட். சில பெரிய பிராண்ட்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ரெகுலராக நீங்கள் ஒரு பிரியாணி கடை அப்பப்போ நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மாதிரி பெரிய லெவல் பிராண்டிங் ஆகிற ஆளுங்க மட்டும்தான் காசு கொடுத்து நம்ம வந்து ப்ரமோஷன் பண்ண வைக்கிறாங்க. காசு கொடுத்து அவங்க ஆஃபரை வந்து ப்ரமோஷன் பண்ண வைக்கிறாங்க. மற்றபடி நம்ம தமிழ் ஆட்களில் ரொம்ப குறைவான ஆளுங்க தான் பணம் கொடுத்து ப்ரொமோட் பண்ண வைக்கிறாங்க. மற்றபடி நம்ம அரேபியன் ரெஸ்டாரண்ட்னா வந்து பணத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்படின்னா பண்ணுறோமே, இது லீகலா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது இல்லீகல் தான். ஓகே, இதை நாங்கள் பண்ணவே கூடாது. இது வந்து நாங்கள் வந்து பண்ண ஆரம்பித்த அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது இது பண்ணக்கூடாது அப்படின்னு. நீங்கள் தான் எங்களை வந்து போட்டு கொடுக்காம பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா இது நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா மாட்டுறாங்க. இப்போ ஆல்ரெடி இன்ஃப்ளூசர்ஸ்குள்ளேயே, எங்கள் தமிழ் இன்ஃப்ளூசர் டீமுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை வரும். இது நாங்கள் க்ளோஸ் டீம் இல்லை, கொஞ்சம் அவுட்டர் டீம்னா நாங்கள் ஒர்க் பண்ணும்போது நிறைய பிரச்சனை வந்திருக்கு. எங்களுக்கு இன்ஃப்ளூசர்ஸே எங்களுக்கு அகேன்ஸ்டானா மாறி இருக்காங்க. ஒருத்த போட்டி, பொறாமல், பிரச்சனை. ஸோ அது மாதிரி இருக்க எங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி கரெக்டாக எங்களால் பில்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ நீங்கள் சவுதியில் இன்ஃப்ளூசராக ஆக நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னா நான் சொல்லுவேன். இது நான் 1 வருஷமாக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? இது வந்து பேஷனாக இருக்கணும். சம்பாதிக்கணும்னு ஆசையோடு நீங்கள் வந்தீங்கன்னா இதில் நீடிக்க ரொம்ப கஷ்டம். ஒரு பேஷனாக இருக்கணும், ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக மாறணும், நம்ம ஃபேஸ் வந்து 4 பேருக்கு தெரியணும், அந்த மாதிரி ஆசை இருந்தால் மட்டும் நீங்கள் கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ளே வாங்க. மற்றபடி இதுலேயே பணம் வரும், பட் அதிகமாக உழைக்கணும் அதுக்கு. சரி, ஓகே, இது இல்லீகலாக வந்து இப்போ வந்து நான் சரி லைசன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் பண்ணலாமே, லைசன்ஸ் வாங்கினா நிறைய காசு கொடுப்பாங்களா அப்படி கேட்டிங்கன்னா ₹15,000 லைசன்ஸு. ஓகே, ₹15,000 நம்ம கொடுத்துட்டு நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறோன்னு நம்ம தமிழ் ஆளுங்கிட்ட போய் நின்றோன்னா ஐயோ ஐயோ, அதை வார்த்தையானாலும் சொல்ல முடியல. அவங்களால கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ காசு. நம்மளை வந்து கொடுத்த லைசன்ஸை வந்து நம்மளால் அதை போட்ட காசு எடுக்க முடியாது. மாதம் நம்மளுக்கு வேணும் இல்லை எக்ஸ்பென்ஸ்க்காக நம்ம போகிறது, ஷூட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, நம்ம வேலையை விட்டு இதுதான் மெயின் வேலையாக நீங்கள் பண்ணணும். வேறு வேலையில் இருந்துக்கிட்டு இந்த வேலையை உங்களால் பண்ண முடியாது. இதுதான் மெயினாக இருக்கணும் உங்களுக்கு. ஸோ ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்ஃப்ளூன்சராக ஆக நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சம்பாதிக்கணும் மோட்டிவோட வராதிங்க, சாதாரணமாக வாங்க. இதுலேயே ஒரு டீசெண்டான இன்கம் வரும். பட் உங்களுக்கு நம்ம தமிழ் மக்கள் வந்து
உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு ஃப்ரேமுக்கு வரலாம் தவிர சம்பாதிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்ல வர வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு இருந்த மனசுல இருந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணுச்சுன்னா நீங்க வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அடுத்தது இதை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட்ல கொஸ்டின் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அண்ட் அடுத்த வீடியோல சந்திப்போம்.